பயந்துட்டு இருந்த பூனைக்கு யார் மணி கட்டுது? போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கா. அவ என்னதான் செய்திருவா அப்படி? எல்லாரும் நாங்க சுத்தி சூழ இருக்கோம்ல, புறவு எனக்கு உன்ன பயம். சேட்டி நான் போக மாட்டோம் டி. இந்த மனுஷனுக்கு போன் போட்டிருக்கேன், அவர் வரட்டும். அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கட்டும் டி. அது வரைக்கும் நான் பக்கத்துல பேர மாட்டேன். படுவாவி ஒரு உருண்டை உப்புமாவை திங்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள வந்து விழுந்துட்டாளம்மா. ஏமா ஏமா நீ எங்க இருந்து என்னன்னு கேப்ப? நீ தான் வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் மேல போய் சேர்ந்துட்டியே. இது என்ன கூத்தா இருக்கு? கிளம்பி செத்து போறாளா? அதுக்கு தான் இவ அழுது அடிச்சு ஓடி வந்தாளா? கடவுளே, இது என்னது? எங்க அம்மா செத்து போனாளாவா? செல்வி, உங்க அம்மா செத்து போறான்னு உங்க அக்கா சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதான் மைனியே எனக்கும் புரியல. நீவே கொஞ்சம் பக்கத்துல போய் கேளா என்ன யாதுன்னு. நான் கேட்டோம்னா கடிச்சு கொதறிடுவா உங்க அக்கா. சும்மா இருங்க மைனியா, என்ன மட்டும் விட்டா தேடுவா, என்னையும் தான் கடிச்சு கொதறிடுவா. உங்க அண்ணனை வர காணலியா? போன் வேற போட்டிருக்கேன். அண்ணனுக்கு தான் மைனியா கொஞ்சம் அடங்குவா எங்க அக்கா காரி. இல்லன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். இப்ப ஊரே கூட்டிட்டா இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஊர்ல இருக்க அவ்வளவு பேரும் இப்ப உங்க அம்மா செத்து போறான்னு வந்துருவாங்க. என்ன செய்ய? கை கால் வேற உதறுது, வாய் வேற குளறுது. அப்பா இப்படி சாவு போறேன்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல உன்னை வந்து பாத்துருப்பானே. அம்மா, இப்பதானே வந்து பாத்துட்டு போனே. டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள போய் சேர்ந்துக்கிட்டிய. கிறுக்கு மனசு வேற சேர்ந்து கிடந்து கூப்பாடு போட்டு நடக்காரு. கிறுக்கு பிடிச்சதே இருக்கு. எடி படுவாவி, எங்க அம்மாக்காரி வேலை போய் சேர்ந்துட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னியாட்டி. வந்திருக்க உண்மையே சொல்ல வேண்டியது. இப்ப எங்க அம்மையை எங்க போய் பாப்பேன்? உங்க அம்மா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிக்கலாம், பஸ் ஏறி போவதுக்கு போறீங்களா? உனக்கு கிண்டலா இருக்கட்டி. தூரத்துல இருக்க என் தங்கச்சி கூட ஓடி வந்துட்டாளே. வந்து இருந்து என் பச்சாக்காரரு வாயை பழந்துட்டே இருக்காரு. அவரு கூட வந்துட்டாரு. நான் தான் பாவி ஆயிட்டேன். யோ மனுஷா, உங்க அம்மாக்காரி தூங்கிட்டு கிடக்கா. எடி மறவதா என்னடி சொல்லுத? என் தங்கச்சி கருப்பினி அப்படி ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா. மேல போயிட்டா எம்மா, என் மேல போயிட்டேன்னு கேட்டு கிடக்கா. இடி சொல்லிட்டு உண்மையா? எங்க அம்மா தூங்கிட்டு கிடக்கா. வேணும்னா ஒரு சின்ன தங்கச்சி கேட்டு பாரு. உங்க அம்மா 10 தோசை நல்லா தின்னு போட்டு முக்கு முட்டை நல்லா கிடந்து அசதியில உறங்கிட்டு கிடக்கா. தங்கச்சி என்ன? ஆமாண்ணே, மைனி சொல்லுதெல்லாம் உண்மைதான். என்ன யாரு என்னத்த சொன்னான்னு தெரியல. அக்கா கறியும் மச்சாங்காரும் வந்ததுல இருந்து ஒரே உருண்டு பரண்டு அழுதுட்டு கிடக்காவோ. நானும் மைனியும் வாயே திறக்கல. ஏதாவது திறந்தானே எங்களுக்கு அடிச்சு கொதறி தின்னு விடுவா. அதுக்குதான் உமருக்கு போன் பட்டேன். வந்ததுல இருந்து நீர் கடந்து உருண்டு அழுதுட்டு கிடக்காரு. எட்டி மறவதி, இதெல்லாம் எனக்கு தெரியாத. நின்னு எங்க அம்மாக்காரி எழுப்புதேனா. எம்மா என்ன எழுப்பாதனே, எழுப்பி பிரயோஜனம் இல்ல. தங்கச்சி அம்மா சாவல. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு ரொம்ப பாசம் அம்மா மேல, அதனாலதான் இப்படி புலம்புத. சிரிச்சுட்டே இருக்க. என்ன அவ மேல போய் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. என்ன கொஞ்சம் மனசு தேத்திக்கா, ரொம்ப புத்தி பேதலிச்சு போயிடாத. அதனாலதான் சிரிச்சுட்டே இருக்க போல இருக்கு. அம்மா செத்தாலும் செத்தா, வெள்ளத்துல செத்துருக்கா. அதனால ஒரு பிரச்சனை இல்ல. 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்லாடே. அதுல 5 பங்கு வச்சு சொல்லவே முடியல. 5 பங்கு வச்சு உனக்கு ஒண்ணு, செல்விக்கு ஒண்ணு, என் தம்பிக்கு ஒண்ணு, மீதி இருக்கிற 2 பங்கு எனக்குண்டே. ஏன்னா அம்மா மேல நான் தான் அதிக பாசம் வச்சிருக்கேன். சொல்லு ஒய், வந்ததுல இருந்தே வாயை பிளந்துட்டு செல மாதிரி உட்காந்துட்டு இருக்கேரு. எதுக்கு உமரை கூட்டிட்டு வந்தேன்? ஒரு சப்போர்ட்டுக்கு தானே. சொல்லும் 5 பங்கு வைக்கிறோம்னு சொல்லிரும். இப்பவே சொன்னாதான் சரி வரும். பிறகு எல்லா காரியமும் முடிஞ்ச பிறகு பேச முடியாது. மாப்பிள, என் பொண்டாட்டி சொல்வதெல்லாம் உண்மை. பாத்தியானே, சோறு திங்கிறதுக்கு மட்டும் வாயை திறக்கக்கூடிய மச்சான் கூட வாயை திறந்து சொல்லிட்டாரு நான் சொல்லதெல்லாம் உண்மைன்னு. 5 பங்கு போட்டுரும் என்னன்னே. ஓஹோ, 5 பங்கு வைக்கிறதுக்கு தான் வந்தியாப்போ? கோபப்படாதனே, உண்மையே தானே சொன்னேன். இப்ப பாரு. எம்மா இடி மறவதம், அன்னைக்கே ஒன்ட்டு சொன்னேன் 5 தோசைக்கு மேல குடுக்காதன்னு. கேட்டி நல்ல 10 தோசையை கொடுத்துருக்க. அவன் நல்லா தின்னு போட்டு நல்லா உறங்கிட்டு கிடக்கா. நான் என்னங்க செய்வேன்? உங்க அம்மா தான் 10 தோசை கேட்கவோ, குடுக்கலன்னு என்ன சண்டைக்கு வருவோ? ஒண்ணனா ஏய் அம்மா, லே உறங்க விட மாட்டியல, கொஞ்ச நேரம் உறங்கிட்டு மேல. எது இன்னும் கொஞ்சம் உறங்க போறியா? எல்லாம் ஒன்னாலதான். இன்னும் கொஞ்சம் உறங்குன உன் மவகாரி உன்னை எங்கேயோ கொண்டு வச்சிருப்பா. என்னது மொபலா? எந்திரிச்சு பாரு உன் தலைமாட்டுல யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கான்னு. மக்களே, மர்மோனே எப்போ வந்தியோ? யாம்டி என்ன 2 பேரும் வாயை பிளந்துட்டே இருக்கியா? என்ன விஷயம்? ஏம்மா நீ உசுரோட தான் இருக்கியா? யாம்டி உனக்கு என்ன சந்தேகம்? நான் உசுரோட தான் இருக்கேன். அதுக்கு இல்லம்மா, நீ வெள்ளத்துல மூழ்கிட்டேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து என்கிட்ட சொல்லுச்சு. பாதாம அடிச்சு கரையேறி ஓடி வந்தேன் நானும் உன் மர்மோனும். அட பாவிகளை நல்லா இருப்பாரே, யார் சொன்னா அப்படி உனக்கு? அப்படியே மக்களே, எங்க சாப்பிட வந்ததுல இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம கிடந்து பதறிட்டு கிடக்கேன். நீ நல்லா உறங்கிட்டு கிடந்திருக்க. ஏடி மரவதான், அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஒண்ணு குடுத்தி. ஏதே நான் கேட்கலன்னு தான் வந்தேன். அதுக்குள்ள உங்க மொவ அழுதுட்டே இருந்தாவளோ, அதான் கேட்கல. இப்ப கொண்டாரதே சாப்பாடு. மைனிய வாங்க, அண்ணே வாங்க. வந்து 2 மணி நேரம் ஆகுது. இப்பதான் மைனிய வாங்க, அண்ணே வாங்கன்னு கேட்க தோணுச்சு போல இருக்கு.
சரி போய் சாப்பிடு. மைனி சாப்பாடு செய்து வச்சிருக்கலாம்ல. கனி போமா, இங்க நின்னா சரிப்படாது. ஆமா மல்லிகா, வா போவோம். நெடு என்னக்கோ? போமா, இனி அவ குடும்ப காரியம், நம்ம இங்க நின்னா சரிப்படாது. சரிக்கோ, வாங்க போவோம். தங்கச்சி மச்சான் போய் சாப்பிடுங்க போங்க. மணி மணி ஆபீஸ்க்கு வரலையா இன்னைக்கு? நல்லா தூங்கிட்டு இருக்க. வரல. ஏன் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அம்மா அப்படிதான் வச்சுக்கோ. அப்படிதான் வச்சுக்கவா? என்னத்த உளறதான் இவனுக்கு வட்டு கலந்துட்டோ. மணி ஆபீஸ்ல இன்னைக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு தெரியுங்களா? தெரியும் தெரியும். நீ மட்டும் போ, நான் வரல. நல்லா தூங்குச்சு எத்த நாளைக்கு எம்டி கிட்ட. சும்மா ஏறி ஓஹோ கனவுன்னு நினைக்கேன். அதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நீ ஆபீஸ் போனா போ, என்ன விட்டுரு. சரிடே விட்டுருதே. அப்போ ஊர்ல இருந்து யாராவது என்கிட்ட கேட்டாவும் வச்சுக்கோ, உங்க வீட்டுல இருந்து நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எனக்கு தெரியாது, மணி இன்னைக்கு லீவ் போட்டான் அப்படின்னு நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டேன். உனக்கு தெரியுங்களா? சும்மா இருப்பா, நல்லா இருப்ப. அப்ப உண்மையை சொல்லு, எதுக்கு லீவ் போட்டிருக்கா? சிரிக்கும் போதே தெரியுது. ஓஹோ புரிஞ்சு போச்சு. நல்லா இருப்ப கார்த்தி. இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லிடுறத. எங்க வீட்டுல போன் போட்டு ஏதாவது கேட்டானா என்ன பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறதுக்கா. அதுவும் இல்லாம எங்க அக்காவுக்கு வேற என்ன மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காவோ, ஒன்னும் அமையல. அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்னு சொல்லி எங்க அண்ணன் 4 சாத்தி போடுவான். அது தெரியுதுல்ல. அதுக்கப்புறம் என்ன? சரி விடு, நீ ஆபீஸ் கிளம்பு, டைம் ஆயிட்டலாம். சாயந்தரம் சந்திப்போம். சரி கார்த்தி, ஆபீஸ்ல யார்ட்டையும் எதுவும் மூச்சு விட்டுறாது என்ன? நான் மூச்சு விட மாட்டேப்பா. யாராவது ஏதாவது கேட்டா வாங்கிட்டு கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடுவேன். இங்க நடக்கிற விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு அவ்வளவுதான், வீடே 2 நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம பேசாம நம்ம வேலையை பார்ப்போம். 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே சீக்கிரமா வந்துரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நிமிஷத்துல கிளவி செத்து போயிட்டான்னு ஒரு பூகம்பத்தை உருவாக்கிட்டாலுமா ஊர் முழுக்க. நல்ல வேலை நெடுமாறி, நம்ம தெருல எல்லாரும் வீட்டுல நடந்து சோறு வாங்கிட்டு இருந்தாலுவா. இல்லன்னு வச்சியா, யாராவது 2 பேர் தெருல நின்று இருந்தானா அவ்வளவுதான், ஊரே அல்லோலப்பட்டிருக்கும். அவ்வளவு பேர் மரகதக்க வீட்டுல குமிஞ்சிருப்பாவோ. கனி, வீட்டுல யாரு இருக்கா? உன் மாப்பிள்ள இருக்காரா? வேலைக்கு போலியோ? சும்மாரி தாயே, இப்பதான் மலைக்கு போறோம், வேலைக்கு போயிருக்காரு இன்னைக்கு மனுஷன். என் மகன் வீட்டுல கிடக்கா. சுபி, கொஞ்சம் அத்தைக்கு தண்ணி கொண்டா மக்களே. எனக்கு வேற இந்த அக்கா 5 லட்சம் வேற கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாவளா. அப்ப கன்ஃபார்ம் நினைச்சிட்டேனா. எனக்கு ஒரே படபடப்பாயிட்டு உண்மையிலே கிளவி செத்து போச்சு அப்படி நான் முடிவே பண்ணிட்டேன். லீவ் விட்டதுதான், வீட்லயே கிடந்து டிவி பார்க்கணும் அப்படிதானே? கொஞ்ச நேரம் தான் டிவி பாப்பேன். போயிட்டாரே. நான் என்ன தெரியுமா நினைச்சேன்? மரகதக்க மாமியா செத்து போச்சு, அவ குழந்தைக்கு வேற போன் போடணுமே. இவ எல்லாரும் அங்கங்க சுத்தி இருக்காவல. அவன் வேற சென்னையில இருக்கான், வரதுக்கு எப்படி ஒரு நாள் ஆயிருமே அப்படின்னு நினைச்சிட்டேன் பாத்துக்க. அப்பா கனி, உன் நினைப்புல எங்க வர போயிட்டு பாத்தியா? கடவுளே, எனக்கு கிளவி சாவலன்னு ஒரு பக்கம் நினைப்பு இருக்கு. இருந்தாலும் இவளும் அழுது உருண்டதை பார்த்தோன்னே ஒருவேளை கிளவி செத்து போயிட்டான்னு நினைப்பு தோடும். கொஞ்ச நேரத்துல பெகலத்தை உண்டு பண்ணிட்டா. இன்னைக்கு இருப்பாளோ போவாளோ தெரியலையே. இன்னைக்கு தங்குனா அவ்வளவுதான், வீடு 2 ஆக்கி 3 ஆக்கி 10 ஆக்கி 15 ஆக்கிடுவாளே. பாவம், மரகதக்க என்ன செய்ய போறாலும் தெரியல. என்ன மதுரமல்லி கிளம்பியாச்சு? நீ வேற நெடுமாரி, என் மாப்பிள்ள வேற சாப்பிடறதுக்கு உட்கார்ந்து இருந்தாரா. சாப்பிட்டு இருந்தாரு, குழம்பு சட்டியை கையில வச்சிருந்தேன், தூக்கி போட்டுட்டு ஓடி இருந்த பத்துக்கு அவசரத்துல என்னாச்சோ யாதாச்சும் தெரியல. இன்னைக்கு போய் இருக்கு, இன்னைக்கு அறுப்பு எனக்கு. வந்தானே என்ன ஆனாரோ, போய் சீக்கிரமே பாரு. என்ன நெடுமாரி, நீனே எந்திரிச்சிட்ட? ஆமாக்கடி, நான் வேற போறேன். என் மாமியார் என்ன கிளிச்சிட்டு இருக்கோ தெரியல. என்ன பொறவு சந்திப்போம். என்ன பாத்திரம்லாம் அந்த தப்புல கிடக்கு, போய் கழுவுவோம். ஏல எப்ப பார்த்தாலும் ஒரு டிவி, அந்த டிவிக்கு வாய் இருந்தாலும் ஆளும். எப்போ பார்த்தாலும் விடிஞ்சதுல இருந்து சாயந்தரம் அடையது வரைக்கும் அந்த டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு வெடிக்குன்னு தெரியல. எப்பண்டா பள்ளியோட திறக்குன்னு இருக்கப்பா. நான் 4-5 நாள் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நிம்மதி. இன்னைக்கு உப்பு மாதார, இன்னைக்கு என்ன ஆட்டம் நடக்க போதோ தெரியலையே. இதுக்கு ஒரு சண்டையை இழுப்பாள. மைனி, என்ன சாப்பிட வாங்க. என்ன மைனி, சாப்பிடுங்க உட்கார்ந்து. இந்தம்மா உப்புமாவை கொண்டா. என் மனசா, உனக்கு ஒரு தட்டு சாப்பிடு. ஏதாவது சொல்லிட போறேன். ஏதோ உப்புமாக்கு அளந்து கிடக்க மாதிரிலாம் ஓடுதீரு. என்னாச்சுமா? வயிறு வசிக்கல, சாப்பிடு. அட ஓலை கிண்டி இருக்கா, நல்லா இருக்குல்ல. இந்த பாருங்க மைனி, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வியானுக்குன்னே உப்புமாவை கிண்டி வச்சிருக்கீங்க. இக்கந்த பாரு, நீனும் மச்சானும் வருவேன்னு யாருக்கு தெரியும்? திடீர்னு வந்து நிக்க. அதுக்கு முன்னாலே மைனி உப்புமா கிண்டியாச்சு. சில்வண்டு, நான் வாங்கிட்ட பேசல. இந்த பாரு, தேவையில்லாம எதையும் பேசணும்னு வச்சுக்க, அப்புறம் யாச்சு வைக்கிட்டு போயிடாத. மச்சான் இருக்காரன்னு பாத்துட்டு இருக்கேன். மச்சானுக்கு மதிப்பு கொடுக்கணும். செல்வி, நீதான் எனக்கு நல்ல மதிப்பு கொடுக்க. இல்ல செல்வி, உங்க அக்கா இதுக்கு மேல மதிப்பு கொடுப்பா பாத்துக்கா. வீட்டுல வந்து பாரா. உங்க மதிப்பெல்லாம் எங்க அக்காவோட மனங்கள்ல தெரிஞ்சு போச்சு. மச்சான், வேற ஒண்ணு இல்ல, இருக்கத வச்சு செய்து வச்சிருக்காவோ மைனி. உப்புமா தான் இருக்கு, சாப்பிடுதேலா? பாரு, உப்புமா தானே வச்சிருக்கேன் கையில, சாப்பிட போறேன். தம்பூர் பிடிச்சவர் இவரை போய் கூட்டிட்டு வந்தானே, மானத்தை வாங்குதாரு நம்மள. எங்க அம்மா காரி போய் சேர்ந்துட்டால 2 பங்கு வாங்கிட்டு வரணுமே. இவர் இருந்தாதானே ஏதாவது சொல்லி எடுத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்லாம் நினைச்சு இவரை கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா இவரை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனே. உப்புமாவா இது? என்ன டேஸ்டா இருக்கு. இப்படி ஒரு உப்புமாவை நான் கண்ணிலே பார்த்தது இல்லையா. மரகத கைப்போக்கம் தனிதான். என்ன பாக்க 5-6 உருண்டை எடுத்து பாயில போடு. அந்த தட்டுல இருக்கு வெறுப்பா. உமரெல்லாம் திருத்தவே முடியாது. வீட்டுக்கு வரோம். ஏக்க மச்சான் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. இந்த 2வது ரவுண்ட் ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கேன். வேணா அந்த தட்டை வாங்கு, இல்ல பேசாம பட்னியே இருக்கன்னா இரி. கொண்டாங்க. தங்கச்சியும் சேர்ந்துல நக்கல் அடிக்கா. இருக்கட்டும் டி, உனக்கு இருக்கு ஒரு நாள். என்ன கொஞ்சம் வைக்கட்டுமானே உப்புமா? தங்கச்சி, நான் இதை சாப்பிட்டுட்டேன்னா 2வது ரவுண்ட் வாங்குவேன்.
அம்மா இருக்கா? மச்சான் இங்க பாருங்க, பெரிய குண்டா. இந்த குண்டா நிறைய இருக்கு. எத்தனை கேட்டாலும் தருவாவோ மைனி. அப்ப சரி, ரெண்டாவது கேக்க. மைனியா, மச்சான் நல்ல கள்ளமில்லாத மனுஷன், நல்ல மனுஷன். ஆனா அக்கா அதுக்கு எதிர்ப்பதம், டெரர் பார்ட்டி. எப்படிதான் சமாளிக்கார மச்சான். என்ன செய்யுமா, சமாளிச்சுதானே ஆகணும் உங்க அக்காவை. 2 பிள்ளைகள் தலைக்கு மேல வளர்ந்தாச்சு, ஆனாலும் திருந்த மாட்டேக்கா. என்னைக்குதான் திருந்தோளோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்னை கவலைப்படாதீங்கண்ணே, பிள்ளைக்கு சம்மந்தம் முடிக்க வயசு வந்தாச்சுல. எப்படி கல்யாணத்தை முடிக்கும் போது எல்லாம் பிரச்சனைகள்லாம் வாரி வாரி வரும் பத்தியில, அதுல திருந்திருவோம் மைனி. அப்படி சொல்லுமா தங்கச்சி, திருந்தினா எனக்கு சந்தோஷமா. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இந்த புது கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே. பாய்.